கொரோனாவை விட கொடியவர் செந்தில் பாலாஜி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கரூரை காலி செய்துவிட்டு கோவை தெற்கில் நுழைந்திருக்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். தெற்கு தொகுதியில் நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். 19, 20, 21 ஒரு கொடிய நோய், வைரஸ் நோயின்னு பார்த்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த வைரஸ் காற்றிலே பரவி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கின்ற அளவிற்கு ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயோட மிக கடுமையானது கரூர்ல காற்றுல வந்து கலந்து தெற்கு சட்டமன்ற தொகுதியில பரவி இருக்குது. திருப்பி சொல்றேன், கொரோனா வைரஸ் தொற்று கூட மருந்து இருக்குது. இப்ப வந்த வைரஸுக்கு மருந்தே இல்ல. அது ஏதாவது பாதிக்கப்பட்டு விட்டா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து விடும். உங்களுடைய வாழ்க்கைக்கு உழ வச்சிருவாங்க. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை விரட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, விரட்டி அடிப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒருவருக்கு ஆண்டவன் மூளை எதுக்கு கொடுத்திருப்பாங்க? நல்ல வளர்ச்சி திறந்து கொடுத்திருப்பாங்க. நல்லதை செய்ய வேணும் ஆண்டவன் மூளை கொடுத்திருப்பார். ஆனா ஒரு மனிதனுக்கு மூளை கொடுத்தது சிந்திக்கிறது பூரா தீய சக்தி தான். சிந்திக்கிறது பூரா தீய எண்ணம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை தோல்வி அடை செய்வீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. சத்தம் இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசினாரு, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. யாரை பத்தின்னு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல. பேரு சொன்ன அது தகுதி இல்லாத பேரை சொல்றது தவறு என்று நினைக்கிறேன். அவர் யாரு? 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர், 10 ரூபாய்க்கு அடையாளத்தை காட்டினவர், மதிப்பு கொடுத்தவர். அவர் சொல்றார், திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் பேரு கோடு போட்டா, கோடு போட சொன்னா ரோடே போடுவார். அதெல்லாம் நல்லா ரோடெல்லாம் போட மாட்டாரு. ரோடு போட்ட மாதிரி பணத்தை எடுப்பாரு. ரோடு போட மாட்டாரு. ரோடு போட மாதிரி கரூர் சட்டமன்ற தொகுதியில் ரோடே போடாத பணத்தை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேசி அறிக்கை விட்டு அந்த ரோடு போடாத பணத்தை எடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம். அவர் மீது அப்படிப்பட்டவர் ரோடே போட்டுருவாராம். நீ எங்க ரோடு போட்டா அந்த ரோட்லயும் கொள்ளையடிக்கிற கட்சி தானே திமுக கட்சி. இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பேசின வாய் தான் அன்னைக்கு பேச்சு. கரூர்ல என்னென்னலாம் பேசுன திரு செந்தில் பாலாஜி, என்னென்னலாம் பேசுனீங்க? அருமை சகோதரர் என்கிட்ட சரியா சொல்ல விட்டுட்டாரு. திரு வேலுமணி அவர் இருந்தா ஒரு எல்இடி போட்டு காட்டியிருப்பேன். என்னென்னலாம் செஞ்சான்னு படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். இதே ஸ்டாலின், இதே வாயி, இதே